நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்கோம். யார் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறது, நம்ம நாட்டுக்கு யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நேரம். இப்போ 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க போகுது. அதனால் நண்பர்களே தாய்மார்களே யோசியுங்கள். இந்த ஒரு கணம் யோசிப்பதை நீங்கள் தவறாக யோசித்தால் மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காது. நான் பேசினாலும் பாரதிய ஜனதாவோ மோடியுடைய ஆதரவாளம் கிடையாது. நான் ஒரு நடுநிலையான ஆள். ஆனால் நல்லது கெட்டது எதுங்கிறது நமக்கு தெரியும். அப்படிங்கும்போது நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் மோடி ஒரு சிறப்பான மனிதர். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கு நன்மை செய்வதற்காக நிறைய பேர் தோன்றுவாங்க. ஒரு காலத்தில் காந்தி, நல்ல தலைவர்கள், நேரு, இயேசு, புத்தர், முகமது நபி, இவங்க எல்லாம் ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு ஆளாக தோன்றி நமக்கு நல்ல வழியை காமிச்சாங்க. மக்களை நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்கெல்லாம் உண்டானாங்க. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா காமராஜர் ஒரு அற்புதமான ஆள். நமக்கு தெரியும், கண் கூட பார்த்தோம். இவங்கெல்லாம் வாழ்ந்து மறைந்தவர்கள். இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருப்பவர் மோடி தான். அப்புறம் நீங்கள் விட்டிங்கன்னா அடுத்து ஒரு நல்ல சிறப்பான தலைவர் வருவாரா என்னங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் இப்போ இருக்கிறத நம்ம விட்டுட்டு அப்புறம் நீங்கள் பறக்கிறத பிடிக்க முடிச்சிங்கன்னா முடியாது. மற்றவங்க எல்லாருமே பேசுகிறாங்க, எல்லாம் பொய்யும் புரட்டுமாக பேசுகிறாங்க. நாங்கள் அதை கொண்டு ஏற்கனவே பண்ணவெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ செஞ்சது சாதனைகளையும் பார்த்துருக்கோம். மீண்டும் ஒரு 5 வருஷம் நம்ம நல்லா வாழணும், இந்தியாவை நல்ல நிலைமை கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த தருணத்தை தவற விட்டு விடாதீர்கள். இந்த தருணம் போய்விட்டால் மீண்டும் ஒரு தருணம் உங்களுக்கு கிடைக்காத இளைஞர்கள், நீங்கள் படித்து வாழ்க்கையில் முன்னேறணும், உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், நல்ல ஒரு இந்தியாவை ஒரு அருமையான நாடாக உண்டாக்கணும். நமது மோடிஜி அவர்கள் ரொம்ப கடுமையான உழைப்பு. நம்மளாம் என்ன உழைக்கிறோம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உழைச்சிட்டே பெரிய உழைப்புங்கிறோம். அதனால் எப்போ தூங்குறாரு எப்போ எழுந்திரிக்கிறாரு யாருக்கும் தெரியல. என்ன உழைப்பு, என்ன பேச்சு, என்ன திறமை, நேர்மை. இன்றைக்கி 15-20 வருஷமாக இருக்கார். 10 வருஷமாக முதல்வராக இருந்தார், 10 வருஷமாக பிரதமராக இருக்கார். இது வரைக்கும் அவர்கிட்ட ஏதாவது சொல்ல முடியுதா, ஊழல் சொல்ல முடியுதா? இன்றைக்கி மற்ற தலைவர்கள்லாம் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு கட்சியிலையும் எந்த கட்சியாக இருக்கட்டும், பார்த்தா 1000 கோடிங்கிறான், 2000 கோடிங்கிறான், 3000 கோடிங்கிறான். என்னடா சொத்து, எதுக்குடா சொத்துன்னு தெரியல. அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க. சாராயங்கள் திறந்து விட்டு மக்களை சீரழிக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல ஒளிப்படுத்தணும். நமக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும் அப்படின்னா ரொம்ப யோசித்து சிந்தித்து நீங்கள் பாரதிய ஜனதாவை கொண்டு போடுங்க. பாரதிய ஜனதா வந்தால் தான் ஆன்மீகம் தளிர்க்கும். உங்களுக்கு இன்றைக்கி ஆன்மீகம் இல்லாமல் எந்த வாழ்க்கையும் கிடையாது. 1000 பேசலாம். நம்ம எப்படி உண்டான நம்ம உடம்பு அமைப்பை பார்த்தீங்கன்னா பிரமிச்சு போயிருங்க. இதெல்லாம் சாதாரண படைப்பு கிடையாது. நமக்கு மேலே ஒரு பகவான் இருந்தது தான் இதெல்லாம் நடத்துகிறார். அது மாதிரி ஒரு பகவான் தான் இன்றைக்கி மோடி. மக்கள் வழி நடத்துகிறார். 24 நேரம் மக்கள் சிந்தனை தான் வரும். 1000 பேர் 1000 சொல்லலாம், அதெல்லாம் உண்மை இல்லை. இதையும் கண்டு ஏமாந்து விடாதீர்கள். எல்லோருக்கும் நான் சொல்கிறேன், மகளிர், இளைஞர், முதியோர், படித்தவர், படிக்காதவர், அத்தனை பேருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும். காசு வாங்கிட்டு தப்பு பண்ணிடாதீங்க. ஒரு நாள் காசு உங்களுக்கு கொடுத்துட்டு பல நாள் டாஸ்மார்க்கில் வாங்கிதான். இதெல்லாம் யோசித்து பாருங்கள். அதனால் இந்த யோசிக்கிறத விட்டுட்டிங்கன்னா அப்புறம் எப்போ உங்களுக்கு யோசிக்கிட்டே இருக்காது. அதனால் நீங்கள் யோசனை பண்ணி நல்ல முறையில் இந்த வாக்கு போடுறத பாரதிய ஜனதாவுக்கு போடுங்க. நல்ல ஒரு பிரதமரை தேர்ந்தெடுங்கள்.
நம்ம நாடும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம். வணக்கம்.